அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து 8 மாதங்கள் ஆகியும் அந்த கூட்டணியை நம்பி எந்த கட்சியும் போகவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் கலைஞர் சிலையை திறந்து வைத்து பேசினார். அப்போது தனித்தனியாக பிரிந்துள்ள அதிமுக அணிகளுக்குள் அமித்ஷாவை யார் அதிகமாக பாராட்டுவது என்பதில்தான் ஒற்றுமை இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியை எப்படி தோற்கடிக்கலாம்னு ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு அந்த அதிமுகவில் போட்டி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் துரோகம் பண்ணியிருக்கிறார். அமித்ஷாவுடைய காலடியில யார் முதல்ல விழுறது அதிமுக அணிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டியா இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.